சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க பலகீனமா இருந்ததுனால தான் உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்தேன். ஆனா இப்ப அதை தாங்கிக்கிற அளவுக்கு சக்தி உங்களுக்கு வந்துருச்சு. உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டிய நேரமும் வந்துருச்சு. எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை நான் சொல்றேன். உங்களுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்து கடைசி நிமிஷத்துல அவன் பவித்ரா கழுத்துல தாலி கட்டினது வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவன் ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கிற விஷயமும் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்கு சங்கவி. இப்ப நீங்க உங்க அப்பாவை பத்தி கேள்விப்பட்டீங்களே, ஒரு ரகசியம். இந்த ரகசியம் ஆதிக்கு உங்களுக்கும் அவனுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு இல்லையா, அப்பவே தெரியும். ஆனா அவன் வெளியில யார்கிட்டயுமே சொல்லல. ஆதி பவித்ரா கல்யாணம் நடந்துச்சு. உங்களுக்கு அவன் மேல கோவம் வந்துச்சு. கோவத்தினால நீங்க பவித்ரா கிட்ட கொஞ்சம்லாம் இல்ல, ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டீங்க. இன்ஃபேக்ட் ஒரு பொண்ணு இந்த உலகத்துல எந்த அளவுக்கு மோசமா நடந்துக்க கூடாதோ அந்த அளவுக்கு அதிகமாவே நீங்க கொடுமையா நடந்துக்கிட்டீங்க. சங்கவி, நான் பவித்ராவை முதல்ல எந்த சூழ்நிலையில பார்த்தேன் தெரியுமா? எப்படி போற தாங்க முடியல, உனக்கு எடுத்து கூப்பிடுறேன். ஸ்டார்ட் பண்ணு சங்கவி. பவித்ராவை உண்மையிலேயே மனசார பாராட்டணும் சங்கவி. எனக்கு தெரிஞ்சு பவித்ரா மாதிரி ஒரு பொறுமையான ஆளை என் லைஃப்ல நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. வேற யாராவது பார்த்திருப்பாங்களாங்கிறது கூட சந்தேகம் தான். மனுஷங்களை விடுங்க, பலகீனமா இருக்கிற ஒரு சின்ன பறவை கூட தன்னுடைய குட்டிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா சும்மா இருக்காது. தன் குட்டிக்கு எந்த பறவை ஆபத்து கொடுக்குதோ அதை உயிரை கொடுத்தாவது உண்டு இல்லைன்னு பண்ணிடும். ஆனா பவித்ரா, பிரசவ காலத்துல நீங்க அவங்களுக்கு எவ்வளவு பாவங்கள் செஞ்சோம் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னும் உங்க கூட சகஜமா இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அபூர்வமா இருக்கு. டு பி ஃப்ராங்க், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமையலையேன்னு பொறாமையா கூட இருக்கு. இவ்ளோ மோசமானவளா நடந்திருக்கேன்னா எங்க அப்பா செஞ்சதுக்கு குறையா நான் எதுவுமே பண்ணல. எனக்கும் அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை மாதிரியே தானே கொடுக்கணும். நீங்க சங்கவி அந்த மாதிரி நினைக்கிறீங்க? இப்போ உங்களுடைய கோவம் ஒரு ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் தானே. இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆதி உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு மனமேட வரைக்கும் கடைசி நிமிஷத்துல பவித்ரா கழுத்துல தாலி கட்டிருக்கான். உங்களை ஏமாத்திட்டான் அப்படிங்கிறது உங்க கோபம். அவன் ஏமாத்தினதுக்கு காரணம் பவித்ரான்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. அதனாலதான் நீங்க பவித்ரா கிட்ட இவ்வளவு கடுமையா கொடுமையா நடந்துட்டு இருக்கீங்க. அதான உண்மை. ஒரு காரணம்னு இருக்கு இல்லையா, ஒரு பிஹேவியருக்கு உண்டான காரணத்தையும் பார்க்கணும், அதை புரிஞ்சுக்கணும். இல்ல அரவிந்த், நான் இவ்ளோ மோசமா நடந்திருக்கவே கூடாது. நான் பண்ணது சரியே இல்ல. சங்கவி, நீங்க இப்படி நடந்துட்டதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அன்பு. ஆதி மேல நீங்க வச்சிருக்கிற அதீத அன்பு. அளவுக்கு அதிகமான அன்பு கூட ஒரு வித வன்முறை தான் சங்கவி. ஆதி மேல நீங்க வச்சிருக்கிற அன்பை டிஸ்கிரைப் பண்றதுன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ் இருந்தாலும் ஃபேவரட் டாய்னு ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த ஃபேவரட் டாய் மேல குழந்தைங்க உயிரே வச்சிருக்கும். ரொம்ப அப்சஸ்டா இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா, அந்த டாயை வாங்கி கொடுத்த அப்பா அம்மாவை விட அந்த டாய் மேல அந்த குழந்தைங்களுக்கு அபிமானம் அதிகமா இருக்கும். அந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த டாயை வாங்கிட்டோம்னா அவ்வளவுதான், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வீட்டையே தலைகீழாக்கிடும் அந்த குழந்தை. ஆதிக்காக நீங்க பண்ண விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. என்ன நினைச்சா
எனக்கே கேவலமா இருக்கு அரவிந்த். ஐ ஹேட் மை செல்ஃப். சாரி அரவிந்த், நீங்க வெளியில போணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட போல, லீவ் சொல்லிட்டேன். டியூட்டி டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க. அரவிந்த், நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போறேனே. என்னங்க இது கேள்வி? தாராளமா எவ்வளவு நேரம் வேணாலும் இங்கே இருங்க. நானே என் கையால உங்களுக்கு லஞ்ச் டின்னர்லாம் சமைச்சு கொடுக்குறேன். மிச்சம் வைக்காம சாப்பிடணும், ஓகேவா? ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? ஓகே, உட்காருங்க. இன்னும் காணாம தெரியலையே. வெளியில என்ன? ஆதியும் பவியும் போனாங்கல்ல? ஆமா போனாங்க. இன்னும் வரலையே, அதான் பாத்துட்டு இருக்கோம். அவங்க என்ன சின்ன பசங்களா? வருவாங்கம்மா. அது இல்ல சீதா, சங்கவியும் கூட போயிருக்கா இல்ல, அதான் பயமா இருக்கு. நல்ல ஆளுங்க நீங்க. அதெல்லாம் அவங்களே வருவாங்க. ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? எதை சொல்ற? அது வந்து கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல நம்ம வீட்ல. நீ எதை பத்தி சொல்ற? ஆதியும் பவித்ராவும் இப்ப முன்னாடி மாதிரி பேசிக்கிறாங்க, ஒன்னா சேர்ந்து வெளியில போறாங்க வராங்க. கவனிச்சிங்களா இல்லையா? ஆமா ஆமா, அந்த ராஜசேகர் விஷயம் வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே. ஆமாமா, சங்கவிக்கும் அவ அப்பா எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சிருக்கும். இப்பவாச்சும் ஆதி பவித்ராவை அவ சேர்ந்து வாழ விட்டா நல்லா இருக்கும். அதெல்லாம் சரிதான் சீதா, ஆனா அந்த சங்கவி மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதே. ஆமாம்மா, முகத்தை சோகமா மட்டும் வச்சிருக்கா. அப்பா இப்படி பண்ணிட்டாரேங்கிற வருத்தமா, இல்ல எல்லாருக்கும் வெளியில தெரிஞ்சிருச்சேங்கிற கோவமான்னு தெரியலையே. கொலகார பாவி, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு என்ன தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள வருவான்? ச்சே, அவன் மனுஷனே இல்ல. பாவம், அரவிந்தோட முதல் வருஷ நினைவு நாள் வரத்துக்குள்ள அவன் சாவுக்கு நீதி வாங்கி கொடுத்துடணும்னு ஆதியும் பவியும் எவ்வளவோ போராடினாங்க. ஆனா பாருங்க, எது நடக்கணும்னு எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். நம்ம கையில என்ன இருக்கு? ஏமா, அரவிந்தோட நினைவு நாள் இந்த மாசம் தானே? தேதி கூட நாளைக்குதாம்மா. ஆமா இல்ல, நாளைக்கு தான் இல்ல. என்ன மறக்குதான், நாம மறந்துட்டோமே. அரவிந்த் இறந்து ஒரு வருஷத்துக்குள்ள என்னெல்லாமோ நடந்து போச்சு பாருங்க.